Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.5 12th sum in the video The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9:13th term. இப்போ given என்ன கொடுத்திருக்காங்க T6:T8 is equal to 7:9 கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படினா T9:T13 is equal to என்ன ரேஷியோ இருக்கும், என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். T6:T8 is equal to 7:9. ஸோ இஸ்டு இருந்துச்சு அப்படின்னா டிவிஷன் ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னா அது டிவிஷன் எழுதுவோம். ஸோ T6 divided by T8 is equal to 7/9 அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா TN ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ TN is equal to A plus N minus 1 into D. N என்னது 6 minus 1 அப்படின்னா 5. So A plus 5D divided by T8 அப்படின்னா 8 substitute பண்றோம். 8 minus 1 அப்படின்னா என்னது 7. So A plus 7D is equal to 7/9. இப்போ வந்து cross multiple பண்றோம். So 9 இங்க multiple ஆகுது. இந்த term வந்து 7 ஓட multiple ஆகுது. So 9 into A plus 5D which is equal to 7 into A plus 7D. இப்போ 9 உள்ள மல்டிபிள் பண்றோம். So 9A plus 9 5 என்னது 45. So 45D which is equal to 7 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. So 7A plus 7 7 49 plus 49D. ஓகே, அப்ப A ஃபுல்லா ஒரு சைடு D ஃபுல்லா ஒரு சைடு கொண்டு வரோம். So 9A plus 7A இங்கிட்டு வரும்போது minus 7A ஆகுது. So 9A minus 7A which is equal to 45D இருக்குல்லையா, அது இங்கிட்டு வருது. So 49D இங்கிட்டு வரும்போது மைனஸ் சைன் ஆகுது. ஸோ minus 45D. இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 9A minus 7A அப்படின்னா 2A which is equal to 49 minus 45 அப்படின்னா 4. ஸோ 4D. அப்போ A டேர்ம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ A is equal to 4D divided by 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ 2 வந்து 1 டைம், 4 வந்து 2 டைம். ஸோ A is equal to 2D அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9:13, அதாவது T9:T13 கண்டுபிடிக்கணும். ஸோ T9 divided by T13 is equal to இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற டேர்ம். ஸோ இதையும் TN ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ வந்து n-க்கு பதிலா 9 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், A plus N minus 1 into D-ல n-க்கு பதிலா 9 போட்டோம், 9 minus 1னா 8. ஸோ A plus 8D. இங்க வந்து A plus 12D அப்படின்னு வரும். இப்போ T9 by T13 is equal to A plus 8D divided by A plus 12D. இப்போ இந்த A ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 2D அப்படின்றது. ஸோ ஏக்கு பதிலாக 2Dன்ற வேல்யூ ரெண்டு இடத்துலயே சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ T9 by T13 is equal to 2D plus 8D divided by 2D plus 12D. இப்போ 2D plus 8D அப்படின்னு ரெண்டு ஆட் பண்ணோம், என்னது 10D. ஸோ 10D divided by 2D plus 12D அப்படின்னா 14D. So divided by 14D. D cancel பண்ணிடலாம். 2 டேபிள்ல 10 வந்து 5 times, 14 வந்து 7 times. So 5/7. அப்போ T9 by T13 is equal to 5/7 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதை நம்ம ரேஷியோல எழுதிக்கலாம். T9:T13 is equal to 5:7. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.